எனக்கு தெரிந்த சட்டம். 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 நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணணும்ங்கறத முடிவு பண்ணுங்க. என்ன சுத்தி நடக்கிற அசிங்கம், அவமானம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. I'm going to fight it and I'm going to fight. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான். அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று நம்புகிறேன். நாம் இன்று எனக்கு தெரிஞ்ச சட்டம் சேனலில் பார்க்க போகின்ற தலைப்பு ஜீவன் அம்சம். அதற்கு முன்பாக ஒரு காணொளி செய்தியை பார்க்கலாம். சென்னையில் 3-4 நாட்களுக்கு முன்பு பயங்கரமான துப்பாக்கி சூடு ஒன்று நடந்தது. அதற்கு பின்னணி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த செய்தியை பற்றிய காணொளி இதோ. சென்னை சவுகார்பேட்டையில் வசித்து வந்த தந்தை, தாய், மகன் உட்பட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களில் மகன் சீத்தலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரது மனைவி ஜெயமாலா கூலிப்படையுடன் சுட்டுக் கொண்டதாக புகார் எழுந்தது. ஜெயமாலா விவாகரத்து கோரியிருந்ததாகவும் இதற்காக தனக்கு ஒரு தொகையை கொடுக்கும்படி கோரியிருந்ததாகவும், ஆனால் பேரம் படியாததால் கணவனையும் அவரது தாய் தந்தையரையும் சுட்டுக் கொன்றது விசாரணையில் தெரியவந்தது. இச்செய்தியில் எதற்காக துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது, எதற்காக 3 பேர் கொல்லப்பட்டார்கள் என்றால், கணவன் மனைவி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்கின்றது. சிறிய வாக்குவாதம் காரணமாக கணவன் சென்னைக்கு வந்து விடுகிறார். மனைவி புனேல இருக்கின்றார். ஆனால் அவர்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்கின்றது. அவர்களுக்கு மெயின்டெனன்ஸ் தொகையை கணவரிடம் கேட்கின்றார். அந்த வழக்கும் பதிவு செய்கின்றார். வழக்கும் வருடமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தையை வளர்த்து வருகின்றார். இது ஒரு முடிவுக்கு வரும் என்று காத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் முடிவுக்கு வரவில்லை. அதனால் அவள் ஆத்திரமடைந்து சென்னைக்கு வந்து அவர் கணவரையும் கணவருடைய தந்தையையும் கணவருடைய தாயாரையும் சுட்டு கொண்டு விடுகின்றார். இதுதான் இந்த கேஸின் பின்னணி. நாம் இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னால், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப் அது கொடுக்கறதால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 24 குற்றவியல நடைமுறை சட்டம் பிரிவு 125 ஒரு மனைவி ஒரு கணவனிடம் ஜீவனாம்சம் கேட்கலாம். அதாவது விவாகரத்து பெற்ற பின்புதான் ஜீவனாம்சம் தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. விவாகரத்துக்காக ஒரு வழக்கை பதிவு செய்த தேதியிலிருந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக பதிவு செய்த விவாகரத்து வழக்கில் 3 வருடத்துக்கு பின்புதான் அதற்கு தீர்ப்பு கிடைக்கின்றது என்றால், அந்த 3 வருடத்திற்கும் ஜீவனாம்சமாக மாதம் ஒரு தொகையை தர வேண்டும். மனைவி விவாகரத்து தர தயாராக இல்லை, கணவன் தயாராக இருக்கிறார். கணவன் விவாகரத்து தர தயாராக இல்லை, மனைவி தயாராக இருக்கின்றாள். 2 பேருமே விவாகரத்து தர தயாராக இருக்கின்றார். எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜீவன் அம்சம் மனைவிக்கு தந்தையாக வேண்டும். ஜீவன் அம்சம் வழக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டிலோ அல்லது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் நடைபெறும். மனைவி மாதம் 10,000 அல்லது 15,000 குழந்தையை வளர்க்க கொடுக்க சொல்லுங்கள் என்று கேட்க முடியாது. கணவனின் வருமானத்தை பொறுத்து தான் தொகையை தர முடியும். இப்போது மனைவி வேலைக்கு செல்கின்றார். மனைவி கை நிறையா சம்பாதிக்கின்றார். குழந்தைகளுக்கு அதுவே போதுமானது என்று கணவன் நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது. வேண்டுமென்றால் என் மனைவிக்கு நான் தொகை தர மாட்டேன், என் குழந்தைகளுக்காக நான் தொகை மாதம் ஒரு தொகை தருகின்றேன் என்று கூறலாம். ஆனால் யாருக்கும் ஒரு தொகை கூட நான் தரமாட்டேன் என்று கூற முடியாது. ஏனென்றால் அக்குழந்தை இருவருக்கும் பிறந்தது. எனவே இருவருமே அதற்கு பொறுப்பாவீர்கள். இதுவே ஜீவனாம்சம் பற்றிய தகவல். இத்தகவல் உங்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறேன். மேலும் அடுத்த பதிவில் இன்னொரு சட்டத்தை பற்றி பேசுவோம். மேலும் உங்கள் அன்பும் ஆதரவுக்கும் நன்றி. நண்பா, இதெல்லாம் நான் பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு பிரச்சனையும் வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை.